இப்போ தான் நம்ம கடைக்கு நண்டு வந்திருக்கு பாருங்கங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. ஆண் நண்டும் இருக்குது, பெண் நண்டும் இருக்குது. இந்த மழைக்கு இந்த நண்டு அவ்வளோ இதமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இறாலுங்க. இறால் எல்லாமே ரொம்ப பெருசும் கிடையாது, சின்னதும் கிடையாது. எல்லாமே மீடியம் சைஸ் இறாலு தான். இதை நீங்கள் புளி ஊற்றி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், கறி குழம்பு மாதிரி வச்சிங்கனாலும் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அடுத்தது நெத்திலிங்க. நெத்திலியில் நாம் ஐஸை கொட்டிட்டோம், அதனால் ஒரு 4 மட்டும் எடுத்தேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சைஸாக இருக்குது பாருங்கங்க நெத்திலி எல்லாம். அடுத்தது சங்கராங்க. சங்கராலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இதை நீங்கள் முழுசாக போட்டு பொரிக்கலாம், குழம்பு வைக்கலாம். ஒரு தித்திப்பு சுவையாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வறுக்கும் போது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோட ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டுங்கிறதுனால தோசைக்கல்லில் ஒட்டுங்க. மித்தபடி இது ஒரு பொசுன்னு ஒரு சாஃப்டான மீனுங்க. அடுத்தது பாறை. எல்லாமே தூண்டில் பாறை. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பாறைலாம் தூண்டி பாறைங்கிறதுனால எல்லாமே அவ்வளோ சைஸாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. வெள்ளைப்பாறைன்னு சொல்லுவாங்க. இது போன்லெஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா எல்லா மாதிரியும் செய்யலாங்க. ஃபிஷ் ஃபிங்கர் செய்யலாம், கோலா உருண்டை செய்யலாம், சாதாரணமாக நீங்கள் பொரித்து சாப்பிட்லாம். எப்படி செஞ்சாலும் நல்லா இருக்குங்க.